சார் ஆனால் இப்போ இந்த படத்துக்கு தனுஷ் சாருடைய செட் ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கா? இது பயங்கரமா அதான் சொல்றேன். ஒரு சொன்ன உடனே 20 பேர் சொல்லி விட்டாங்க. ஏங்க அது செட்டை வந்து அவங்க ஏங்க பயன்படுத்தணும்? அதுக்குள்ள ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஒரு செட்டை பயன்படுத்துறதுக்கு ஹீரோ எங்கெங்க உள்ள வருவாரு? நிச்சயமா செட்டை வந்து ப்ரொடியூசர் டிசைட் பண்றாரு, கரெக்டுங்களா? ஹீரோ கொடுத்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவர் படம் அது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ அவருடைய ஓன் படத்தில் ஒரு செட்டை கிரியேட் பண்ணி அந்த செட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். எங்கெங்க ஹீரோ வந்துட்டார் அதுக்குள்ள? எப்படி தனுஷ் அவர்கள் வந்து 4.5 கோடி ரூபாய் செட்டை கொடுத்தாரு. நான் படிக்கும்போது தனுஷ் சாரே சிரிச்சுட்டு இருப்பாரு. டே என்னடா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் ஒரு தயாரிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்த படம்லாம் எடுத்தீங்கன்னா, டான் பிக்சர்ஸ் படம் எடுத்தாங்கன்னா அது டான் பிக்சர்ஸ் செட்டு. இப்போ எடுக்கிற படம் எடுத்தீங்கன்னா இது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் செட்டு. இந்த செட்டை யூஸ் பண்ணாமல் விளாண்டுச்சுன்னு யார் எடுப்பாங்க? அந்த ப்ரொடியூசர் தான் எடுக்கணும். இப்போ அவர் செலவு பண்ணி எடுத்திருக்காருன்னா அவர் ஒரு டைப் பண்ணிப்பார். இப்போ அவங்க நிறுவனத்தோட சன் பிக்சர்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். சார் நீங்கள் வந்து ஒருவேளை அவங்க சொன்னாங்க வச்சுங்களேன், சார் நாங்கள் வந்து உங்கள் படத்தை சேட்டலைட் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் செட்டு தேவைப்படுது, இது அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் அவங்க மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இதில் தனுஷ் சார் எங்கே வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை.